பொள்ளாச்சி ஒன்னு அரண்மனை அமையோனு, ஒன்னு காரியா வியாபாரம் ஆகோனு, ரெண்டாவது தந்தா வெளிநாடு போகோனு அப்படி வந்து கேட்டு நிக்கிறா. பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சி. ஐயா, இந்த கருப்பனை மலையாட்ட நம்பி வந்தா நின்றுட்டு இருக்கிற ஐயா, சொன்ன சொல்லி என்னைக்குமே இந்த கருப்பை மாற மாட்டேனாயா, புரிஞ்சுதா? சின்ன தங்கம் வெளிநாடு போயே தீரோனே, அதுக்கு நான் பக்கத்தோட நிக்கிறனாயா, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அடியா பயக்க கூடாது, முயற்சி பண்ண சொல்லு. என்ன சில முட்டுத்தடை இருக்குது, அதெல்லாம் எடுத்து வீசிடுறேன். அதே மாதிரி இப்ப மூத்த கண்ணுக்குமே ஒரு குறிப்பு கேட்டு வந்து நிக்கிற, உங்க வியாபாரத்துக்கு குறிப்பு கேட்டு நிக்கிறியா? 13 நாளுக்கு இந்த கருப்பை போட வந்து நிக்கிற. இது சத்திய வாக்கு. அரமனையில அமைச்சு முடிச்சுக்கோ போமா. பெங்களூர் 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 மனைவிக்கோனே தகிரிமன் இல்ல, இனி கொடுத்தா தப்பிச்சுக்கலாம். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அதுக்கெல்லாம் சில முட்டுப்புள்ளி வச்சுட்டு மனைவி வித்து கொடுத்துற, அந்த தொழிலை விடாத செய். புரியுதா? கூட வந்து தர்ற, கொண்டாடி தர்ற, 13 நாள் முடிச்சு கொடுத்துற. போதுமா? ஏதாயி புத்தி மாறாட்டத்தோட பட்டியல வந்து நின்னுச்சு. இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சு என்ற தங்கம் அது, புரியுதா? அத எந்த வந்து குறைவாராது. நான் இருக்க நாயா என்ற தங்கத்துக்கு பக்கத்துணையா நின்று வர பாதாய் போகிறான். உன்னையை விட என்னை நம்புறான், புரியுதா? உன்னையை விட என்ற தங்கா என்னை அல்லும் போகலும் நினைச்சு பார்த்துட்டு நிக்கிறாயா. இந்த தாய் இத அதுக்கு தலை தேய்ச்சி கை காலம் தேய்ச்சி தண்ணி பார்த்துட்டு போகணும் வர்றேன். நானும் உனக்கு பயந்து வந்து அப்பப்போ வேத்தண்ணில குழந்தை கலந்துட்டு இருக்கிறேன் இல்லையா? ஒரு கலங்க வேண்டாம். ஓ, ஒரு பெரிய ஆதாயத்தை கொடுப்ப உஷார பொழைச்சுக்குவியா? இத்தனை பேத்துக்கு முன்னாடி சத்தியம் ஒரு டெண்டர் ஒண்ணு வருது, டெண்டர் ஒண்ணு வருது. அந்த டெண்டரை எடுத்து தர்றேன், பொழைச்சுக்குவியா? கோடிக்கணக்கான தொழிலே நான் அள்ளிப்படி அவன் தரனாயா. ஓ, அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. 2 பேர் போட்டி போட்டுட்டு இருக்கிறானுங்க, புரியுதா? அந்த 2 பேர்த்தையும் அக்கட்டால தள்ளி விட்டு அது உனக்கு வர மாதிரி நான் பக்கத்தோட நிக்கிறனாயா. அதை ஆரம்பி கொட்டி கொடுத்துறேன். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். இன்னொரு வாக்கு கேட்டு நிக்குதா? திருவுகொடி திருவுகொடி மாத்தலாமா? எங்க பாச திருவுகொடின்னு என்னன்னு சொல்லிடுங்க, புரியுதா? அப்படித்தான் எனக்கு பேச தெரியும், புரியுதா? திருவுகொடிய மாத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கார் கேட்டு நிக்கிறியா? முதல் இதை வித்துட்டோல, புரியுதா? வாகனம் புதுசு வாங்கி போடலாம், மாத்தி தரப்போம். மெட்ராஸ்ல இருந்து ரவீந்திரன் ஒருத்தர் என் பட்டியல வந்து என்னை கையாட்டி நிக்கிறானா 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 நிக்கிறானா. ஐயா போட்டி பாக்க கரை சேர்த்து தரேன்னு சொன்னேன், இன்னைக்கு தரப்பாட்டு கொடுத்துட்டுனாயா இல்லையா? உன்ற முதல்ல அபகரிக்கணும்னு பார்த்தாங்க, அவங்க எல்லாம் அல்லையில பொத்து நான் அழகு சூடு போட்டு போட்டி பாக்க இன்னைக்கு சொத்தை காப்பாத்துறதுக்கு நீட்ட பக்கம் உனக்கு கைப்பற்றி கொடுத்தனா இல்லையா? ஓ, கூடவே வர்றேன் போய் இப்பவே எல்லாம் முடிச்சுக்கோடு முடிச்சு அடுத்த நொடியா வித்து கொடுத்துறேன், போதுமா? அதே மாதிரி உங்க பொன்னாளுடைய ஏடு கேட்டு நிக்க முதல்ல இந்த பிரச்சனை முடிச்சு போடலாம். முடிச்சு நீ நினைச்சபடியே கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாரு, போதுமா? ஓ, வர்றப்போ என்ன பொண்ணா எங்க அப்பனுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது, என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு நான் பாட்டு போயிடணும்ல அப்படின்னு நினைச்சுட்டே நிக்கிறீங்க. தாயி என்ற அக்கா என்ற விளையாட்டு பார்க்க வேண்டாமா? ஏதாயி இந்த கருப்பனை எப்படி விளையாடுறா, எப்படி ஏறு இருக்கிறா அப்படின்னு நீ அழகு பார்க்க வேண்டாமா? அதுக்காகத்தான் என்ற நங்கத்தை போட்டி போகலாம். கொஞ்ச நேரம் நிறுத்தி வேடிக்கை பார்த்தேன், புரிஞ்சுதா தாயி? தாயி உன்ற கோட்டை கொத்தல மாதிரி தாயா
புரியுதா? ஒரு குறிப்பொன்னு போட்டு நிக்கிற, அதை அடிச்சு கொடுத்து தேங்காய் போறது. சொத்துல ஒரு முனை கூட மாறாதுன்னு சொல்லிட்டேன். புரியுதா? அதே மாதிரி வகையா இருந்ததும் உறவாடி காமிக்கிறேன்னு சொல்லி நீ உறவாடி வந்தாச்சு. புரியுதா? நீ தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற. இருக்கட்டும், அப்படியே நில்லு, அப்படியே நில்லுங்க. இப்ப பொண்ணா தாயே மாமனா மாமியார் சொல்றேன். புரியுதா? இப்போ பேரன் பேசிட்டு உயர்த்தாங்க. புரியுதா? எல்லாம் வந்துட்டாங்க. நீதான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு நிக்கிறேன்னு சொன்ன. அப்படியே நில்லு. நானும் புரியுதா? அப்படியே நில்லு. அத்தனை வாங்கி போடலாம். இந்த கருப்பை கூட வந்து நிக்கிறனாயா, அதே மாதிரி வாங்கி கொடுத்துருவனாயா. கடைசி காலத்து வரைக்கும் அவங்க கை விடக்கூடாது. இது சத்திய வாக்கு. புரியுதா? ஒரு எதிரி கூட நின்றுட்டு கொஞ்சம் வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்க, கப்பிச்சிடலாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எத்தனையோ மாட்டு கொடுத்துருந்தாயா, இனி போ கூட வந்து நிக்கிறேன். ஒன்ன களை இருக்கிற நேரம் வந்துடுது. இந்தா, எனக்கு நீ கனி நல்ல கனி தானே கொடுத்த. இந்தா எப்படின்னு பாரு. அத போற வழியில வீசிட்டு போயிடாயா. எடுத்துட்டு போ. கோயம்புத்தூர் கறிக்கட்டை வியாபாரம். தங்கத்துக்கு வேலை கொடுக்கணும். வியாபாரம் கம்மியா போச்சு. அப்படி வந்து கேட்டுட்டு நிக்கிறதா சொல்றான். ஐயா தாயி, நாங்க கருப்ப போய் அப்பட கையேந்திட்டு வந்தா சார், இதுக்கு ஒரு விடை கிடைக்கு அப்படின்னு சொல்லி என் பட்டியல் வந்து கையேந்திரியா. தாயி கொஞ்சம் போட்டி போறாம நடக்குதாயா. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். நீ வந்து என் பட்டியல கையேந்திட்டீங்களா, இன்னைக்கு நீ போறதுக்குள்ள அதிசயத்தை காமிக்கிறப்போ வியாபார ரீதியில ஆண்டிக்கோட்டி அம்பாங்க போட்டுலாம். அதே மாதிரி கோட்டிப்பாக தங்கத்துக்கு அரண்மனை அமைச்சிருக்கா, தொழில் அமைச்சிருக்குமா, அமைச்சு கொடுத்துருந்தாயா. நல்ல காரியத்துக்கு முத்திரை போடுறேன். போதுமா? 3 குறை கேட்டு வந்து நிற்கிறேன். 3 கரை முத்தான முதல் தொழில். உன்ற தொழில அள்ளி படியாந்து போடலாம். புரிஞ்சுதா? போடாத. நீங்க அந்த ஓய் சேரத்துக்குள்ள வியாபாரத்துல அள்ளி படியாந்துடுறேன். 1. 2வது கல்யாண காரியத்துக்கு கூட வர்றேன். சின்ன தங்கத்துக்கு அரண்மனை அமைதி. போதுமா? கல்யாண காரியா அதே மாதிரி குடும்ப பிரச்சனை ஒன்னா ஒண்ணு வந்து நிக்குதுடா. குடும்ப பிரச்சனை எல்லாம் போட்டி கைவிட்டு நிக்குது. வர சொல்லு தாயே. நாங்க கருப்பம் போட்டியில காரியம் கை கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா தாயே? நீ 1000 பக்கம் போய் கையேற்றி பார்த்தாச்சு, 1000 மூச்சு வந்து பார்த்தாச்சு, நடக்கிற ஓரத்தில் நின்று போயிருந்தாயா. அதுல போற இதுல போறேன்னு சொல்லி இன்னைக்கு மீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி? தாயி அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப தாய் தேவைப்படுமா, நான் இருக்கிற தாயி உத்து போட்டு அமைச்சு கொடுத்துறேன். போதுமா? போட்டி கொடுத்து கொண்டாடி போயிடுறேன். கள்ளக்குறிச்சி குடும்பம் சேதாரமாய் நிக்குது. அது சொல்லு அடியா தாயி. ஆங்கார் கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு மொண்டி கேட்டு நீக்கி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. அரமனை கட்டி ஆண்டு வந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போயிடுதாயா. இன்னைக்கு செய்யற தொழிலை விண்ணப்படுத்தி போட்டாங்க, வருமானத்தை விண்ணப்படுத்தி போட்டாங்க. உடம்பு ரீதியா வந்து தொந்தரவு, உள்ள ரீதியா வந்து தொந்தரவு. வெள்ளாம பட்டியா இன்னைக்கு வெறும் பட்டியா போச்சப்பா. இது எல்லாம் மீட்டு கொடுத்து என்ற தங்கத்தை கைப்பற்றி கேட்டுட்டு நிக்குதாயா இல்லையா. நான் இருக்கிற தகுதி மண்ணில் இன்னைக்கு இந்த வட்டி முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவா அப்படின்னு வந்து நிக்கிறேன். அது போக ஒரு ஈட்டி பாயிற மாதிரி பாயுதாயா. கவலைப்படாத. இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். ஒரு தேவாதி ஒன்று பேசிட்டு இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் தாமசித்துமா நிக்குதாயா. கொட்டி பாக்குறேன். அம்மாவாசை கட்டொடைச்சு போடலாம். கட்டொடைச்சு அதையும் உனக்கு குறிப்பு சொல்ற மாதிரி பண்ணித்தரனாயா. போதுமா? இங்க வா. இதை போக்குவரத்துல வச்சுக்கோ. இந்த தாயி கூடவே வர்ற முயற்சி ஒன்றது முடிவுன்றது போகிறோம். ஆனா குடும்பத்தை ஆதாரமாய் நிக்குதடா அடியா. கொட்டி போட ஏமாந்து போல போஸ்தியா. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு மத்தியில வந்து இன்னைக்கு கைவிட்டு போறத கைப்பத்தி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா இல்லையா. அடியா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட போய் முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்தியா இல்லையா. அந்த தேவாதி கேட்கலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமா நில்லு. எல்லாம் மந்திரம் மாயத்துல சூது நடந்து போச்சப்பா. இதை கட்ட உடைச்சு உன் கையில கொண்டு ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. மோக்காடு கொடுத்து பஞ்சாயத்துல கொண்டு நிறுத்த முடியும். அது போகும்.
தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாபின்னப்பட்டு நிற்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டா தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து நிக்குது. சூதெல்லாம் நடக்குது. அதுக்கு விட கொடுத்துறோம். தாயே என்னதாய் சமாளிக்க முடியலையா என்ற ரங்கம் இன்னைக்கு கருக்கு உருக்குன்னு பயத்தோடு நிக்குது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா? ஒண்ணு கொண்டு ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கலு வருமானம் நம்ம மடைக்கு வராம வேற மடைக்கு போகுதாயா மனதிற்கு போகுது. இதுக்கெல்லாம் விட கொடுத்து என் கையில ஒப்படைச்சு வேறு வேலைக்கு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? இல்லையா தாய் சூது நடந்து போச்சாயா? சூதுல இன்னைக்கும் சூழ்ச்சியில மாட்டிட்டாங்க. புரியுதா? இது என்ற வட்டி மாட்டிடுதுன்னு சொல்றேன். புரியுதா? அதை மீட்டு உன்னை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ரகசியமா பேசுறது புரிஞ்சுக்கிட்டியா? தாயி இதெல்லாம் வெளியே தெரிய வேண்டாம். உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிறேன் தாயி. உனக்கே மக்க உழைச்சு கைப்பற்றி பண்ணல. புரியுதா? அதே மாதிரி மலை மேல நாகர் கூப்பிட்டு இருந்தியா? விட்டுட்டியா? அப்புறம் விட்டுட்ட எப்படி வாரு சீரி நிக்குது. போய் ஒரு வில்ல கல்புரம் பத்து வச்சு முதல் கையேந்திடும். இந்தாதாய் கூட வரம்போ சொன்னது புரிஞ்சுட்டியா? வரம்போ அவனாசி பாவக்கொடி தொங்குது, வீக்கம் கொடி தொங்குதா, பூமி சின்னாபினப்பட்டு நிக்குதடா. வர சொல்லு. அது போகும் இதே ஊரு கல்யாணகாரி நடக்கணும் கூட வந்து நிக்கணும். அப்படி வந்து கேட்டுட்டு நிக்கிறதா வந்து நிக்க சொல்லு. ஐயா இந்த ஆங்கருக்கு நான் இருக்கிறேன். கட்டில போட்டு கட்டை தச்சு கச்சேரி விட்டுட்டாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற எல்லாரும் மொத்தம்லாம் உங்க ஓட்டை பாதுகாப்பு பண்ணி போய் பொழைச்சிக்கோ. உனக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு உத்தரவு போடுறேன். போதுமா? அதே மாதிரி இன்னொத்த மாதிரி கல்யாண காரியத்துக்கு வந்து நிக்கிற அதே அவனாசி ஐயா ஓட்டி போக பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமானில 2 முறை போட்டேன். உடனே 2 முறையில ஒரு முறையை தீர்த்து கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு முறை பாக்கி நிக்கிறது. வந்து 8 நாளுக்குள்ள மாற்றத்துக்கு கொடுத்த நான் தான் செய்வேன். புரியுதா? வாகனம் ஒண்ணு வேணும், கல்யாணகாரி நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு வாகனத்துக்கு இப்ப வாங்கி கொடுத்தாச்சு இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதை அள்ளி கொட்டி அம்பா போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி கல்யாணகாரி நான் சொன்ன கருவுக்குள்ள போய் தசி காணிக்கிறேன். கல்யாணம் படிக்கிறியா? கை நீட்டா படிக்கணும். போதுமா? உங்க காரியத்தை நடத்தியாச்சு. வரும்போ